இது நம்ம சோலார் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பிளானட். இத எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ்ல பூமி. சூரியனை பொறுமையா சுத்தி வர்றது தான் இதோடைய ஃபுல் டைம் வேலையே. ஆனா ப்ராப்ளம் இது கிடையாது. இதுல வாழ்ந்துட்டு இருக்கிற சோ கால்ட் ஹியூமன்ஸ். நம்ம பூமியில 8 பில்லியன் கிட்ட பாப்புலேஷன் இருக்கு. அதனாலேயே ஒரு ஃபேமஸான சேயிங் ஒன்று சொல்லுவாங்க, நம்மள மாதிரியே இந்த உலகத்துல 7 பேர் இருப்பாங்கன்னு. 8 பில்லியன் பாப்புலேஷன் இருக்கிற இந்த பூமியில நம்மள மாதிரியே 7 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது பயங்கர சர்ப்ரைஸான ஷாக்கிங்கான விஷயம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. கண்டிப்பா அதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு ஃபேமஸான மித் தான். இதுக்கு எந்த ஒரு ப்ரூஃப்மே கிடையாது. ஆனா இதே பூமியில ஒருத்தர் மாதிரியே 2 பேர் இருக்கிறது கண்டிப்பா சாத்தியமான விஷயம் தான். அவங்கள நம்ம டாபிள் கேங்கர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எதர்ச்சியா அவங்களுடைய டாபிள் கேங்கரை மீட் பண்ண நிறைய பேர் அவங்களோட சேர்ந்து செல்ஃபி எடுத்து இன்டர்நெட்ல எல்லாம் போட்டிருக்காங்க. இதே மாதிரி 2001ல ஒரு 10 வயசு பொண்ணு தன்னுடைய டாபிள் கேங்கரை மீட் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் நடந்த விஷயம் தான் செம்ம ஷாக்கிங்கா இருந்திருக்கு. இதை நான் எப்படிடா நம்புறது அப்படின்னு நம்மளையே யோசிக்க வைக்கிற அளவுக்கு நடந்திருக்குது அந்த சம்பவம். அப்படி அந்த 10 வயசு பொண்ணு மீட் பண்ண அந்த டாபிள் கேங்கர் யாரு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? நான் ஷைலு. ஆரம்பிக்கலாமா? நம்ம பூமின்ற இந்த பிளானட்டை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரியான சம்பவங்கள் தான் இங்க நிறைய நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 1940s டைம்ல அமெரிக்காவை சேர்ந்த ஒரு கப்பல்ஸ்க்கு ட்வின்ஸ் குழந்தை பிறக்குது. ஆனா அந்த சமயம் அந்த 2 குழந்தைகளையும் வளர்க்குற அளவுக்கு அவங்க பினான்சியலா ஸ்டேபிளா இல்லாததுனால ஒரு குழந்தைய அவங்க தத்து கொடுத்துறாங்க. அப்படி இப்படின்னு இந்த 2 ட்வின் பிரதர்ஸும் 40 வருஷங்கள் கழிச்சு சோசியல் மீடியால மீட் பண்ணி புலிகேசி படத்துல வர மாதிரி ஒன்னு சேர்ந்துட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் நடந்ததுதான் பயங்கர ஷாக்கான ஒரு விஷயம். ட்வின் பிரதர்ஸ் ஒன்னு சேர்ந்த பிறகு அவங்க வாழ்க்கையில நடந்த சில விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அவங்க 2 பேருமே பயங்கர ஷாக் ஆயிருக்காங்க. ட்வின் பிரதர்ஸ் உடைய அவங்கவுங்க பேரண்ட்ஸ் அவங்களுக்கு வச்சிருக்கிறது ஒரே மாதிரியான பேர் தான் ஜேம்ஸ். இவங்க 2 பேருமே அவங்களோட வீட்டுல ஒரு நாய் வளர்த்திருக்காங்க, அதோட பேர் டாய். இவங்க 2 பேருடைய ஃபர்ஸ்ட் வைஃப் பேரும் லிண்டா. இவங்க 2 பேருமே அவங்களோட பையனுக்கு ஜேம்ஸ் ஆலன் அப்படின்னு தான் பேர் வச்சிருக்காங்க. இவங்க 2 பேருமே அவங்களுடைய ஃபர்ஸ்ட் வைஃபை டிவோர்ஸ் பண்ணிட்டு செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் செகண்ட் வைஃபோட பேரும் பாத்தீங்கன்னா 2 பேரும் விட்டி. 2 பேருமே செயின் ஸ்மோக்கர்ஸா இருந்திருக்காங்க. அண்ட் இவங்க யூஸ் பண்ணதும் ஒரே மாதிரியான சிகரெட் பிராண்ட். அது மட்டும் இல்லாம காரோடைய டிரைவிங் ஸ்டைல், காரோடைய மாடல், இவங்க அடிக்கடி போகக்கூடிய வெக்கேஷன் சொல்லிட்டு எல்லாமே ஒன்னா இருந்திருக்கு. பட் இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதான் இருந்தாலும் இவங்க 2 பேரும் ட்வின் பிரதர்ஸ் அப்படிங்கறதுனால ஜெனடிக்ஸ் இதுல ஒரு பெரிய ரோல பிளே பண்ணிருக்கு. ஏன்னா எப்படி பார்த்தாலும் இவங்க 2 பேரும் ஒரே குக்கர்ல வெந்த இட்லி அப்படிங்கறதுனால ஆல்மோஸ்ட் இவங்களோட திங்கிங்ல இருந்து தாட் ப்ராசஸ்ல இருந்து ஒன்னாவே இருந்திருக்குது. இதுல இந்த ட்வின் பிரதர்ஸ் உடைய வைஃப் பார்ட் மட்டும் தான் ஒரு கோஇன்சிடென்டலான மேஜிக்கல் மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். மீதி எல்லா விஷயமே அவங்களுக்கு ஜெனடிக்கலா கனெக்ட் ஆயிருக்கு. ஆனா 2001ல இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு 10 வயசு பொண்ணு அன்னைக்கு அவங்களுடைய தாத்தா பாட்டியோடைய 50th வெட்டிங் ஆனிவர்சரியை செம ஜாலியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த பொண்ணுடைய தாத்தா நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் விளையாடலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. உடனே அந்த பொண்ணும் சரி தாத்தா நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறா. ஒரு பேப்பரை எடுத்து அதுல ப்ளீஸ் ரிட்டர்ன் டு லாரா பாக்ஸ்டன் அப்படின்னு உன்னுடைய பேரை எழுதி அதை ஒரு பலூன்ல கட்டி பறக்க விடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. உடனே லாரா பாக்ஸ்டனும் ரொம்பவே எக்ஸைட் ஆகி தாத்தா சொன்ன மாதிரியே ஒரு பேப்பர்ல எழுதி அதை ஒரு கோல்டன் ரெட்டிஷ் பலூன்ல கட்டி பறக்க விடுறாங்க. அந்த பொண்ணு அவங்களுடைய பலூனை பறக்க விட்டதுக்கு அப்புறம் அவங்க தாத்தா அந்த பொண்ணோட முதுகுல தட்டி உன்னோட லக் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. 2 நாள் கழிச்சு கிட்டத்தட்ட 140 மைல கடந்து இந்த பலூன் போய் ஒரு இடத்துல லேண்ட் ஆகுது. அப்போ அந்த நிலத்துல வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு விவசாயி இதை முதல்ல குப்பன்னு நினைச்சு தூக்கி போடலான்னு போயிருக்காரு. அப்புறம் தான் அந்த பலூன் கீழே ஒரு நோட் இருக்கிறத பார்த்திருக்காரு. அதை ஓபன் பண்ணி பார்த்த உடனே ரிட்டர்ன் டு லாரா பாக்ஸ்டன் அப்படின்னு எழுதியிருக்கிறத பார்த்துட்டு இது நமக்கு தெரிஞ்சவங்களுடைய ஒரு பொண்ணோட பேராச்சே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோட்டை எடுத்துட்டு போய் அந்த வீட்டுல கொடுக்கறாரு. அங்க இருக்கிற அந்த பொண்ணுடைய பேரும் லாரா பாக்ஸ்டன் தான். இந்த மெசேஜை பார்த்துட்டு யார் இதை அமைச்சிருப்பா, இதை நம்ம கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு அவங்க குடும்பத்தோட கார் எடுத்துட்டு கிளம்பி ஒரு இடமா விசாரிச்சுட்டே போறாங்க இந்த பேர்ல யார் இருக்கிறான்னு. ஃபைனலி அதே 2 நாள் கழிச்சு இந்த ஒரிஜினல் பலூன் மெசேஜ் அமைச்ச லாரா பாக்ஸ்டனை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இந்த 2 பொண்ணுங்களும் மீட் பண்ணும் பொழுது செம்ம ஷாக்கா இருக்கிறாங்க. 2 பொண்ணுங்களுக்குமே அதே 10 வயசு, 2 பேருக்குமே ஒரே மாதிரி பிரவுன் ஹேர் அண்ட் ப்ளூ ஐஸ் இருந்திருக்கு.
அண்ட் 2 பேருமே அவங்களோட வீட்டில் ஒரு லேப் டாக் ப்ரீட் வளர்த்துருக்காங்க அண்ட் 2 பேருமே கிரே ரேபிட் ஒன்று வளர்த்துருக்காங்க. அண்ட் இவங்க 2 பேருமே அவங்களுடைய வீட்டில் ஒரு குட்டி பண்ணி வளர்த்துருக்காங்க. அண்ட் அந்த பிக்கோட காலில் ஒரு ஆரஞ்சு ஸ்பாட் இருக்கு. 2 பேர் வீட்டில் இருக்கிற அந்த பிக்குக்குமே அந்த ஆரஞ்சு ஸ்பாட் இருந்திருக்கு. எல்லாத்தையும் விட பயங்கர ஹைலைட், இவங்க 2 பேரும் மீட் பண்ண பொழுதும் பிங்க் ஸ்வெட்டரும் ப்ளூ ஜீன்ஸும் போட்டிருக்காங்க. இது உண்மையாவே ஜஸ்ட் ஒரு கோஇன்சிடென்டலான மொமெண்டா இல்ல ஒரு மேஜிக்கல் மொமெண்டா அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு இந்த 2 லாராவும் வேர்ல்ட ஷாக்ல விட்டுருக்காங்க. இப்படி ஸ்டேஞ்சா மீட் பண்ண இந்த 2 லாராவும் அப்பவே பயங்கர திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அண்ட் இப்போ வரைக்குமே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஹே, நானும் இதே மாதிரி பலூன்ல மெசேஜ் கட்டி அனுப்ப போறேன் பாரு, ஆல்ரெடி ரெடியா எழுதி வச்சிருக்கேன். அப்படியா? என்ன மெசேஜ் எழுதியிருக்க? எங்க சொல்லு கேப்போம். என் பேரு, ஃபோன் நம்பர், அட்ரஸ், பின்கோட் முதற்கொண்டு பக்கவா எழுதி வச்சிருக்கேன். ஸோ தட் அவங்க கஷ்டப்பட வேணாம், ஈஸியா கண்டுபிடிச்சு வந்துடலாம். ஓ, முக்கியமா ஒன்று எழுத மறந்துட்ட பாரு. அட்ரஸ் உடைய பின்கோடோட சேர்த்து எந்த பஸ்ல ஏறணும், எக்ஸாக்டா எங்க இறங்கணும், யார்கிட்ட கேட்கணும், நியரஸ்ட் லேண்ட்மார்க்கு, முடிஞ்சா குட்டியா ஒரு மேப் கூட வரைஞ்சிக்கோ. அப்படியே வீட்டில் எவ்வளோ கேஷ் இருக்குது, கையில கழுத்துலலாம் எவ்வளோ போட்டிருக்கிற அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக எழுதிரு. ஓ, இவ்வளோ டீட்டெயில்ஸ் எழுதணுமா? அப்பனா இந்த பேப்பர் பத்தாது, நான் போய் A4 சைஸ் ஷீட் வாங்கிட்டு கூடவே 4 பலூன் சேர்த்து வாங்கிட்டு வரேன். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. ஸோ இந்த ஒரு கோஇன்சிடென்டலான இல்லை ஒரு மேஜிக்கலான மொமெண்ட் நடந்து ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜை எழுதி அதை பலூனில் கட்டி அனுப்பணும்னு நினைப்பீங்களா அப்படிங்கிறத மறக்காம என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ்க்கு மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.